ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் இந்த மாதிரி நீள நீளமாக வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ரவுண்ட் ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அது தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு மறக்காமல் உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா கடுக்குன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வேக வச்சதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு எவ்வளோ மிளகாய்த்தூள் தேவையோ காரத்துக்கு ஏற்ப, நம்ம வீட்டில் எவ்வளோ காரம் எடுத்துப்போமோ அந்தளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதே போட்டோம் இல்லையா? சப்போஸ் இப்போ நமக்கு தேவைப்பட்டுச்சு, அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. எண்ணெய் மட்டும் அப்பப்போ விட்டுட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் அதை செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.